வணக்கம். இந்த வீடியோல நம்ம 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 3 7 இறக்கை குருவியும் தென்னாலி ராமனும் லெசனோட பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம். 7 இறக்கை குருவியும் தென்னாலி ராமன் லெசனோட பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது பொருள் கூறுக. ஐயம், சந்தேகம். ஐயம், சந்தேகம். வியப்பு, ஆச்சரியம். வியப்பு, ஆச்சரியம். விகடகவி, நகைச்சுவையாக பேசுபவர். விகடகவி, நகைச்சுவையாக பேசுபவர். பிரித்து எழுதுக. விழா கோலம். விழா கூட்டல் கோலம். பூண்டிருந்தது. பூண்டு கூட்டல் இருந்தது. கொண்டிருந்தது. கொண்டு கூட்டல் இருந்தது. அவை புலவர். அவை கூட்டல் புலவர். ஒரு வாட்டி முதல்ல இருந்து பார்த்திடலாமா? பொருள் கூறுக. ஐயம், சந்தேகம். வியப்பு, ஆச்சரியம். விகடகவி, நகைச்சுவையாக பேசுபவர். பிரித்து எழுதுக. விழா கோலம், விழா கூட்டல் கோலம். பூண்டிருந்தது, பூண்டு கூட்டல் இருந்தது. கொண்டிருந்தது, கொண்டு கூட்டல் இருந்தது. கொண்டிருந்தது, கொண்டு கூட்டல் இருந்தது. அவை புலவர். அவை கூட்டல் புலவர். அடுத்து நம்ம பார்க்க போறது சேர்த்து எழுதுக. அப்படி கூட்டல் ஆனால், அப்படியானால். அப்படி கூட்டல் ஆனால், அப்படியானால். வணங்கி கூட்டல் நின்றான், வணங்கி நின்றான். வணங்கி கூட்டல் நின்றான், வணங்கி நின்றான். அறிவு கூட்டல் கூர்மை, அறிவு கூர்மை. அறிவு கூட்டல் கூர்மை, அறிவு கூர்மை. விரித்து பிளஸ் பறந்தது, விரித்து பறந்தது. விரித்து கூட்டல் பறந்தது, விரித்து பறந்தது. எதிர்ச்சொல் பார்க்கலாமா? காலை, மாலை. மெய், பொய். நேற்று, இன்று. பகல், இரவு. திரும்ப சேர்த்து எழுதுகவும் எதிர்ச்சொல்லும் பார்க்கலாம். சேர்த்து எழுதுக. அப்படி கூட்டல் ஆனால், அப்படியானால். வணங்கி கூட்டல் நின்றான், வணங்கி நின்றான். அறிவு கூட்டல் கூர்மை, அறிவு கூர்மை. விரித்து கூட்டல் பறந்தது, விரித்து பறந்தது. எதிர்ச்சொல் காலை, மாலை. மெய், பொய். காலை, மாலை. மெய், பொய். நேற்று, இன்று. பகல், இரவு. அடுத்து பார்க்கலாமா? வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. முதல் புலவர். முதல்ல பார்க்க போறது புலவர். விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலி ராமன். புலவரோட இது என்னது? விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலி ராமன். புலவர்னு கொடுத்த வார்த்தைக்கான வாக்கியம் இதுதான். தோட்டம். விஜயவர்த்தனரும் கிருஷ்ணதேவராயரும் அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். விஜயவர்த்தனரும் கிருஷ்ணதேவராயரும் அரண்மனை தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்தனர். சரிங்களா? பார்த்து அழகா எடுத்து எழுதிக்கோங்க. இல்லைன்னா எங்கேயாவது நோட் பண்ணணும் கூட ஒரு நோட் எடுத்து கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு, டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க. விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? விடை: விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலி ராமன் ஆவார். விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? விடை: விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலி ராமன் ஆவார். விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? விஜயவர்த்தனர் தெனாலி ராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும், சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கக்கூடிய குருவியை கொண்டு வரும்படி கேட்டார். நான் திரும்ப படிக்கிறேன். இதுதான் இந்த கதையை, இந்த பத்தி தான் இந்த கதையை சொல்லும்.
விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார். விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவு 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கக்கூடிய குருவியை கொண்டு வரும்படி கேட்டார். அடுத்து பாருங்க 3வது கேள்வி பதில். குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் தானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் கூறினான். குருவி, நான் திரும்பவும் வாசிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தா திரும்பவும் கவனிங்க. குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் கூறினார். இப்போ முதல்ல இருந்து பயிற்சி வினாக்கள் எல்லாம் பார்த்துடலாம். பொருள் கூறுக. ஐயம், சந்தேகம். வியப்பு, ஆச்சரியம். விகட கவி, நகைச்சுவையாக பேசுபவர். பிரித்து எழுதுக. விழா கோலம், விழா கோலம், விழா கூட்டல் கோலம். பூண்டிருந்தது, பூண்டு கூட்டல் இருந்தது. கொண்டிருந்தது, கொண்டு கூட்டல் இருந்தது. அவை புலவர், அவை கூட்டல் புலவர். சேர்த்து எழுதுக. அப்படி கூட்டல் ஆனால், அப்படியானால். வணங்கி கூட்டல் நின்றான், வணங்கி நின்றான். அறிவு கூட்டல் கூர்மை, அறிவு கூர்மை. விரித்து கூட்டல் பறந்தது, விரித்து பறந்தது. எதிர்ச்சொல். காலை, மாலை. மெய், பொய். நேற்று, இன்று. பகல், இரவு. அடுத்து பாருங்க, வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. புலவர். விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன். தோட்டம். விஜயவர்த்தனரும் கிருஷ்ணதேவராயரும் அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க. விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? விஜயநகர அரசின் அவை புலவர் தெனாலிராமன் ஆவார். விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம், எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிகப்பு நிறத்திலும் இரவில் 7 வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் 3 கால்களாகவும் சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கக்கூடிய குருவியை கொண்டு வரும்படி கேட்டார். குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்று குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் கூறினார். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க டெஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு, பீரியாடிக் அசஸ்மெண்ட்டுக்கு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குலாம் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரிப்பீட்டடா கேட்கிற கேள்விகளையும் உங்களுக்கான பொருள் தருக, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொடுத்துருக்கோம்.
கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசனோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.